Hi friends, welcome to Nayagi Mugi Academy. இந்த வீடியோவில் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கான டெஸ்ட் சீரிஸ் 13 பார்க்கலாம். டெஸ்ட் சீரிஸ் 13ல் ரெக்யர்மெண்ட் இன்ஜினியரிங் பார்க்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்லேருந்து ரெக்யர்மெண்ட் இன்ஜினியரிங். இதில் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸ், தட் இஸ் இதில் வந்து கொஸ்டின் மிஸ் ஆகிருக்கு. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் தான் கொஸ்டின். இது நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் த சிஸ்டமை மீன் பண்ணுறது தான் என்னது நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ குவாலிட்டி ஆஃப் த சிஸ்டம்ங்கும்போது இது எல்லாமே வரும். ஆப்ஷன் ஏபிசிடி எல்லாமே வந்து இதுக்கான ஆன்சரில் வரும். ஸோ ஆன்சர் இ தான் வந்து இதோடைய ஆன்சர். ஸோ அவைலபிலிட்டி, ரிலையபிலிட்டி, யூசபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி இது எல்லாமே சேர்ந்தது தான் இது டைப்ஸ் ஆஃப் நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். இப்போ குவாலிட்டி ஆஃப் த சிஸ்டமை மீன் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், செலக்ட் த டெவலப்பர் ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட்ஸ். செலக்ட் தி developer specific requirements. Answer is option A and B, அதாவது portability and maintainability. ஸோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி, போத் ஏ அண்ட் பி. அவைலபிலிட்டிங்கிறது யூசர் ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட்டில் வரும். போர்ட்டபிலிட்டி அண்ட் மெயின்டைனபிலிட்டி வந்து டெவலப்பர் ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட்டில் வரும். ஸோ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, போத் ஏ அண்ட் பி. Next, which one of the following is not a step of requirement engineering? Which one of the following is not a step of requirement engineering? Requirement engineering என்னென்ன வரும்னு பார்த்தோம்னா requirement elicitation, requirement analysis, requirement documentation and requirement review வரும். இதில் டிசைன் மட்டும் வராது. ஸோ அதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, டிசைன் தான் வந்து தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இதற்கான ஆன்சர் என்னது டிசைன், ஆப்ஷன் பி டிசைன். நெக்ஸ்ட், ஃபாஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், FAST ஸ்டாண்ட்ஸ் ஃபார், த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஃபெசிலிட்டேட்டட் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் டெக்னிக். ஃபெசிலிட்டேட்டட் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் டெக்னிக். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. Fifth question, QFD stands for, QFD stands for, answer is option C, quality function deployment. Quality function deployment. Next, sixth question, the user system requirements are the parts of which document? The user system requirements are the parts of which document? Answer is yes. The answer is software requirement specification. Yes or yes. It means it describes the behavior of the system. SRS means describe the behavior of the system. Next, a stakeholder is anyone who will purchase the completed software system under development. A stakeholder is anyone who will purchase the completed software system under development. Answer is option B, false. ஏன்னா ஸ்டேக் ஹோல்டருங்கிறது சாஃப்ட்வேரை பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கிடையாது. ஹூ வில் இன்ட்ரெஸ்டட் இன் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட், who is interested in developing the software product is called stakeholder. ஸ்டேக்ஹோல்டருங்கிறவங்க யாருன்னா ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணுறதுல வந்து யார் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஸ்டேக் ஹோல்டர். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆன்சர் வந்து ஃபால்ஸு. நெக்ஸ்ட், விச் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர் for the following? Which is one of the most important stakeholder for the following? Answer is option D, யூசர்ஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர். அதாவது கஸ்டமர் தான் வந்து ஸ்டேக் ஹோல்டர்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேக் ஹோல்டர் யாருன்னு பார்த்தோம்னா கஸ்டமர், அதாவது யூசர்ஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட், 9th கொஸ்டின் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்? ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்னா என்னென்னா வாட் த சிஸ்டம் ஹேஸ் டு டூ, இந்த சிஸ்டம் என்ன ஃபங்க்ஷன் செய்யுது அதுதான் வந்து ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸு. ஆனால் இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். மெயின்டெனபிலிட்டி, போர்ட்டபிலிட்டி, ரோபஸ்னஸ், டெஸ்டபிலிட்டி இது எல்லாமே வந்து குவாலிட்டி ஆஃப் த சிஸ்டம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது. குவாலிட்டி ஆஃப் த சிஸ்டம் ஸ்பெசிஃபை பண்ணுறது என்னென்னா நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸு. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா நன் ஆஃப் த மென்ஷன்ட். ஏன்னா ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்னா என்னது, வாட் த சிஸ்டம் ஹேஸ் டு டூ, அந்த சிஸ்டம் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, என்ன ஆக்ஷன் பண்ணுது அதுதான் வந்து ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட். ஸோ இது வந்து எல்லாமே வந்து நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னது ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட்டு, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ஏ ரெக்யர்மெண்ட் that fits in a developer module?
Which one of the following is a requirement that fits in a developer module? Answer is option B, testability. Option B, testability. Next, consider a system where a heat sensor detects an intrusion and alerts the security company. What kinds of requirement that the system is providing? Consider a system where a heat sensor detects an intrusion and alerts the security company. What kind of requirement the system is providing? இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ஹீட் சென்சார் வந்து எப்போ இன்ட்ரூஷன் வந்து டிடெக்ட் பண்ணுதோ, எப்போ வந்து இன்ட்ரூஷன் டிடெக்ட் பண்ணுதோ அந்த டைமில் வந்து அலர்ட் மெசேஜ் கொடுக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணணும், சம் ப்ராசஸ் பண்ணணும், சம் ஆக்ஷன் பண்ணணும். அந்த டைமில் அந்த ஆக்ஷனுக்கான கோடு எழுதணும். ஸோ அப்போ வந்து ஆக்ஷனுங்கும் போது என்ன ஆகுது, அந்த சிஸ்டம் வந்து சம் ப்ராசஸ் பண்ணணுங்கிறதுல அது என்ன வருது, குவாலிட்டி கிடையாது. குவாலிட்டினா நான் ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸு. அப்போ இது சம் ஃபங்க்ஷன் பண்ணுறதால அது என்னது, ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ, ஃபங்க்ஷனல் ரெக்யர்மெண்ட்ஸ். Option A, functional requirements. Next, which of the following statement explains portability in non-functional requirements? Which of the following statement explains portability in non-functional requirements? Portability is non-functional. ஏன்னா quality of the system மெயின்டைன் டிஸ்கிரைப் பண்ணுறது என்னது, non-functional requirements. Portability is one of the quality of non-functional requirements. இதோட மீனிங் என்னென்னா ஆப்ஷன் ஏ அண்ட் பி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இல்லை ஆப்ஷன் டிங்கிறது இங்கே இருக்குது பாருங்க, ஆப்ஷன் டி, போத் ஏ அண்ட் பி இதான் வந்து இதோடைய ஆன்சர். ஏல என்ன இருக்கு பாருங்க, it is a degree to which software running on one platform can easily be converted to run on another platform. Next, it can be enhanced by using a language, OS and tools that are universally available and standardized. So portability can answer another option A and B. So answer another option D. Next question, functional requirements capture the intended behavior of the system. Functional requirements na enna solranga, behavior தான் சொல்லியிருக்கேன். அப்போ ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ட்ரூ. Next, what are the 4 dimensions of dependability? What are the 4 dimensions of dependability? Answer is option C, availability, reliability, security, safety. Availability, reliability, security, safety. So answer is option C. Next, what is the first step of requirement elicitation? What is the first step of requirement elicitation? Answer is option C, requirement gathering. Next, starting from least to most important, choose the order of stakeholder. ஸ்டேக்ஹோல்டரோட ஆர்டரை வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க. எப்படின்னா லீஸ்ட் டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டரில் ஸ்டேக் ஹோல்டரை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா லீஸ்ட்லேருந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யாருன்னு பார்த்தோம்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யார் வருவாங்கன்னா யூசர் தான் வருவாங்க. யூசருங்கும் போது கஸ்டமர், இவங்க தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அவங்க தான் லாஸ்ட்டாக வரணும். இப்போ யூசர், இப்போ லீஸ்ட்டுங்கும் போது ஃபஸ்ட்டு என்ட்ரி லெவல், இவங்க ஃபஸ்ட்டு வராங்க என்ட்ரி லெவல். நெக்ஸ்ட்டு மிடில் லெவல் செகண்ட் வராங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜர் தேர்டு வராங்க. லாஸ்ட்டாக வந்து யூசர் வராங்க. ஏன்னா அவங்க லீஸ்ட்லேருந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போது யூசர் தான் வந்து மோஸ்ட், ஏதாவது கஸ்டமர் இல்லைனா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இல்லை கஸ்டமருக்காக தானே ப்ராடக்ட் பண்ணுறாங்க. இவங்க தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்றில் வச்சுருக்காங்க. கஸ்டமருக்கு முன்னாடி யார் வரானா மேனேஜர் வராங்க. அப்போ இதில் ஆன்சர் பார்த்தோம்னா 2, 4. ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி, 2, 4, 1, 3. ஆப்ஷன் சி தான் அதோடைய ஆன்சர். Next, what is the first step of requirement? The question. Next, what kind of approach was introduced for elicitation and modeling to give you a functional view of the system? What kind of approach was introduced for elicitation and modeling to give you a functional view of the system? Answer is use cases by Jacobson method. Option B. Next, what are the kinds of actors used in OSE? Answer is primary actors and secondary actors. So answer is option D, both A and B. Option D, both A and B. Answer another option D. Next,
Why is requirement elicitation a difficult task? Why is requirement elicitation a difficult task? Answer is all of the mentioned. Problem of scope, problem of understanding, and problem of volatility. So answer is all of the mentioned. Next, how many scenarios are there in elicitation activities? Answer is option D, 4. 4 scenarios in elicitation activities. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.